அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி இஃப்தார்லேருந்து சகர் வரைக்கும் இதை பார்க்கலாம். சகர் செய்கிறதுக்கு சாப்பாடு எல்லாமே நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு என்னென்ன நினைக்கணும் அப்படின்னா, தயிர், வெண்டைக்காய் பொரியல், பூண்டு குழம்பு, அப்புறம் சாதம் தான். பக்கத்தில் டீயும் போட்டு ரெடியாக வச்சு இன்றைக்கி சகர் சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் குழம்புலையும் அப்புறம் தயிரையும் சாப்பிடுவோம். இப்போ சகர் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நான் நேராக இஃப்தாருக்கு போயிட்டு இடையில தொழுதோம். அதனால் என்னால் காட்ட முடியல. இஃப்தாருக்கு இன்றைக்கி என்னெல்லாம் ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தர்பூசணி தான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். தர்பூசணி மில்க் ஷேக் தான் செய்ய போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் தர்பூசணி கட் பண்ணதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லா பழத்தையும் நான் கட் பண்ண சேர்த்துக்கிட்டு இப்போ 3/4 டம்ளரில் இதை பால் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு சுகர் விட்டுக்கலாம். இதுக்கு ரோஸ் எசன்ஸு சேர்த்து இதை நல்லா மிக்சியில் போட்டு படித்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சர்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இஃப்தாருக்கு நல்ல ஜில்ஜில்னு கூலிங்காக இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி சாப்பிடுங்க. மேலே ஒரு சர்வ் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரூட்ஸை கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் அடுத்த டிஷ் இன்றைக்கி லெமன் ஜூஸ் தான். இருக்கிற லெமனை நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நான் பிழிஞ்சு வச்சுருந்தேன் ஒரு பாட்டிலில். இருக்கிறது இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கும். அப்போ தான் இனிப்பை தூக்கி கொடுக்கும் நமக்கு. அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ரொம்ப புளிப்பாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்கார். எங்கள் வீட்டு குட்டி வாண்டு. இவர் பேர் தாஹா. இவர் எப்போவுமே ஜூஸ் போட்டால் வந்துடுவார் முதலாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இவரை வச்சு தான் நாங்கள் சுகர் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். நோன்பு திறக்கும் போது பார்த்தா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதில் சப்ஜா விதை ஊற வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ அவருக்கு டம்ளர் கண்டிப்பாக ஜூஸ் வேணும். அது ஜூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதனால் இந்த டம்ளரில் அவனுக்கு ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் குடிச்சுவான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை கலந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்து நான் நாள் செஞ்ச உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சிருந்தேன். அது மிச்சம் இருந்தது. அந்த உருளைக்கிழங்கு ப்ரெட்டும் இருந்ததுனால அந்த ப்ரெட்டுக்குள்ளே இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டஃப் பண்ணி எல்லாத்தையுமே இப்போ ஒரு பேனில் என்ன செய்ய போகிறேன்னா நெய் விட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இப்போ இந்த ப்ரெட்டை அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2 பக்கமும் ஈவனாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இதுதான் இஃப்தாருக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நிறையா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.